ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலும் முது குமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினாலும் நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிவின் ரூபம் எடுத்து மனச சாயலாக அந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினாலும் நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் கோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தை குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவசத்திலே பேரெழுதியிருக்கிறபடினால நன்றி. எங்களை திக்கற்றோளாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை, எந்த நெருக்கத்திலே என் சத்தமதை நீர் கேட்டு பதிலளித்தீர். பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நீர். என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நீர். நான் நம்பிடும் என் துருகமே, என் இரட்சண்ய கொம்பும் நீரே. நான் நம்பிடும் என் துருகமே, என் இரட்சண்ய கொம்பும் நீரே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, நிதி என்னும் சால்வையை உடுத்துவித்தி. ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, நிதி என்னும் சால்வையை உடுத்துவித்தி. கர்த்தர் பலத்தால் மதிலை தாண்டிடுவேன், அவர் வலக்கரம் என்னை தாண்டிடுவேன். கர்த்தர் பலத்தால் மதிலை தாண்டிடுவேன், அவர் வலக்கரம் என்னை தாங்கிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு சாப்டர் 3 verse 1-9. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் ஸ்வாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு
எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை தன்னுடைய ஊழியர்கள் மூலமாய் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வாக்கியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க கேட்டோம். இயேசுவே ஏற்கனவே மத்திய 24ஆம் அதிகாரம் 13ஆம் மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் மற்றும் இவைகளெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். இருந்தாலும் இந்த கடைசி நாட்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக விவரமாக எப்படி இருக்கும் என்பது குறித்து பவுல் ஆவியானுடைய துணையோடு எழுதுகிறது என பார்க்கிறோம். பெரிலஸ் டைம்ஸ் ஆர் அஹெட், கொடிய காலங்கள் வருகிறது என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணது போல ஆண்டோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது. நமக்கு நல்லது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் எப்படி இருந்ததோ, நோவாவின் நாட்களிலே இருந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும். வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உணராது இருந்தார்கள், அப்படியே இருப்பார்கள் என்று மத்திய 24 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். எனவே நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆவியின் மச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரை நாம் தரிசி தடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் கொடிய காலங்கள் வரும், அதாவது கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். அதான் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். 6 காரியங்களை பார்க்கிறோம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் மைண்ட், அதாவது இந்த கடைசி நாட்களிலே மனிதர்களுடைய சுவாவங்கள், மனிதனுடைய பண்புகள், மனித வர்க்கத்தினுடைய கலாச்சார பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து முதலாவது சொல்கிறார். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவா என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை சொல்கிறார். அதில் பிரதானமாக இன்றைக்கு நான் பார்க்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேன்கைண்ட், மனிதகுலத்தினுடைய பண்புகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும். முதல் 2 காரியம் வாசிக்கிறோம். செல்ஃப் சென்டர்ட் லைஃப், சுயத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். 2வது சோசியல் டீஜெனரேஷன், அது நிமித்தமாய் சமுதாய சீர்கேடு இந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். இதை நாம் எளிதாக இந்த நாட்களிலே எல்லாரும் நான் அறிந்திருக்கிற ஒரு காரியம், நடக்கின்ற ஒரு காரியம். இது விளக்கம் சொல்ல வேண்டியது. கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். சுயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார். முதலாவது பார்த்திங்கன்னா, ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், யுத்தங்கள் செய்திகளை கேட்பீர்கள். அது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் இருந்தால், ராஜ்யத்துக்கு விரோதமாக இருந்தாலும் கடைசியில் கொஞ்சம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஜனத்துக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜாதிக்குள்ளார வந்துடுவாங்க. அந்த ஜாதிக்குள்ளார வரும்பொழுது அடுத்து தங்களுடைய குடும்பத்தை குறித்து வரும். தம்முடைய குடும்பத்திலிருந்து வரும்போது பிரச்சனை வரும்போது தன்னை குறித்து அவர்கள் மையமாக வைத்து அவர்கள் வாழ்வார்கள். இது எதனால் அப்படி வருதுனாக்கா, சத்தியத்தை அறியாமல் அல்லது சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆண்டோட கிருபையை பற்றி கொள்ளாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படாமல் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நிலைமை வந்துவிடும். அது கடைசி நாட்களில் அதை ஆண்டவர் வெளிக்கொணர்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் கடைசி நாட்களிலே மனிதர்களுடைய பண்புகள் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? செல்ஃப் சென்டர்ட் லைஃப் அண்ட் சோசியல் டீஜெனரேஷன், சமுதாய சீர்கேடு. இன்றைக்கி செய்தித்தாள்களில் பார்க்குற காரியங்களெல்லாம் சும்மா ஆரம்பம்தான். ஆண்டவர் சொல்கிற மாதிரி இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னது போல் சமுதாய சீர்கேட்டுக்கு ஆரம்பமாக தான் நான் பார்க்கின்றோம். இது கவர்மெண்ட்டாலையும் உலகத்தில் எந்த மனிதனாலும் கட்டுப்படுத்த முடியாது. இது ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஏறக்குறைய 6000 வருடங்களாக மனுக்குலத்தை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தார். ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் ஆதியாமத்தில் சொல்கிறது போல், நாவி என்றென்றைக்கு மனிதனோடு கூட போராடுவதில்லை என்று சொன்ன போல் எவ்வளோ நாள் இழுத்து வச்சுட்டு இருக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதை ஒருபோது ஆண்டவர் நீட்டி கொண்டு போக போகிறதில்லை, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். மத்தேயு வாசிக்கலாம் 24ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 24 verse 11 to 13. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வாசிக்கிறோம். அது லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 21 verse 8 to 11. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். எனவே வஞ்சிக்கப்படக்கூடிய காரியங்கள்
நிறையா வழி தப்பி போகக்கூடிய காரியங்கள் அநேகர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளிருந்தும் மற்ற சமுதாயத்திலிருந்தும் அப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த நாட்களிலே அதிகமாகி வரும். அது மாத்திரமல்ல, கேட்டுக்கெதுவான வேத புரட்டுகள் வரும். அது மாத்திரமல்ல, பொய்யான அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாட்கள் நடக்கும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 9 நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட நிலைமையிலே ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளாமல் அவர் வாழும் பொழுது நாளுக்கு நாள் அவர்கள் சீர்கெட்டு போகிற நிலைமை தான் இருக்கும். அதனால தான் மார்க் 13:19 வாசிக்கிறோம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதது இனிமேல் சம்பவியாதவன உபத்திரங்கள் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். அதாவது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சுயந்தான் வரும். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சுயத்தை சார்ந்து தான் மனிதனுடைய நிலைமை போகும். ஏன்னா ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை அறியாமல் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளாமல் போகிறபடியினாலே அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்று கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறபடி தான் நடக்கும். அதனால் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேன்கைண்ட், மனுக்குலத்தினுடைய பண்பு நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சுயநலத்தை சார்ந்திருக்கும் அல்லது சமுதாயத்தில் சீர்கேடு உண்டாகும். இது இன்றைக்கு அதிகமாக நடக்கிறதை பார்க்கும். கிறிஸ்தவ சமுதாயத்திலும் அது நடக்கிறது, மற்ற சமுதாயத்திலும் அது நடக்கிறது. ஒரு ஜாதிக்காரனாக இருந்தாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க, அவனை சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஜாதிக்குள்ளே இருந்த தன் குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து தனிப்பட்ட முறை இருந்தால் குடும்பத்திலே தன்னை குறித்து காரியமாக இருந்தால் அதை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சிப்பார்கள். இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு காலம். இதுதான் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு எச்சரிப்பாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியங்கள். 2வது காரியம் சர்டனிட்டி ஆஃப் ட்ரபிள்ஸ். அதாவது நிச்சயமாக, அதாவது இந்த கடைசி பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னா தெரிஞ்சுக்கப்பா, நிச்சயமாக அப்படி தான் வரும். இது எப்படி சொல்கிறாரு? பிகாஸ் இட் இஸ் ஆஃப் த ஃபோர் நாலேஜ் ஆஃப் வாட், தேவனுடைய முன்னறிவு. 2வது ஃபோர் வார்னிங் ஆஃப், தேவனுடைய முன்னெச்சரிக்கை. இதே தான் நோவாவின் நாட்கள் நடந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அதனால் இந்த கடைசி நாட்களிலே என்னன்னாக்கா, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும். வெள்ளம் அதே தான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயம் நடக்க தான் போகுது. அதனால் எச்சரிப்பை அல்லல் தட்ட விடக்கூடாது. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 12:25 onwards. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. எனவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு கிருபையை நாம் பற்றி கொள்ளணும். ஏன்னா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருப்பார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவனை கடினப்படுத்துவார். அதனால் விரும்புகிற நாளும் இல்லை, ஓடுகிற நாளும் இல்லை, இறங்குகிற தேவனாலே ஆகும். உன்னுடைய பக்தியை வைத்து ஒருபோது ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் வேண்டியது அவசியம். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்தறியுங்கள். அது மாத்திரமல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொலோசியர் 1:9 வாசிக்கிறோம். அவர் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படவும் என்று சொல்கிறார். இயேசு அதற்கு நல்ல முன் உதாரணம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6வது வசனம் வாசிக்கிறோம். பழியை நீ விரும்புகிறதில்லை, வினால் செலுத்துவேன், தகன பழி உமக்கு பிரியமானதல்ல, புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன் என்று சொல்லி அங்கே புஸ்தக சுருளிலே இயேசு குறித்து எழுதியிருக்கிறது, அதனால் வருகிறேன். அதனால் ஒவ்வொரு ஊழியக்காரனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், முதிர் வயதானவர்களாக இருந்தாலும், இந்த கடைசி நாட்களிலே அவர்களை குறித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு போவோமானால் ஆண்டோடைய இரக்கம் கிருபைக்கு நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை அல்லல் தட்டி பக்தியாக மாத்திரம் இருந்தோமானால் ஒரு புரோஜனம் இல்லை. அதை ஏனோக்கு விதமாக எழுதியிருக்கிறார்.
யூதா நிருபத்தில் 14, 15, 16 வசனத்தில் வாசிக்கிறோம். யூதா நிருபம் முதல் அதிகாரம் 14, 15, 16 வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அதனால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிட்டார் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரங்கள் பாடுகள் மத்தியிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய ஜனத்தை ஒருபோது கைவிடவே மாட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 14:14. எசேக்கியேல் சாப்டர் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்தாப்பில் அந்த வசனங்களில் வரிசையை வாசிக்கும் போது அவர்கள் மாத்திரம்தான் தப்புவாங்களே ஒழிய அவர்களோ ஒரு குடும்பத்தாரோ ஒருபோது என்ன பண்ண போகிறதில்ல, தப்பி வைக்கிறதில்ல. அவனவன் ஆத்மாவுக்கு அவனவன் கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். வசனத்தை சொல்லி நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி கொண்டு பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு பிரியமானதாக ஏற்புடையதாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் எல்லாரும் சபைக்கு போயிட்டு வரலாம், எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஆண்டோட இறக்கம் கிருபை கிடைக்கும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறது தான் கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கிறோம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதனால் ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தையை நோவா கேட்டு பேழையை ஆயத்தம் பண்ணி தப்பித்து கொண்டார். அதேமாதிரி இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கேட்டு இந்த கடைசி நாட்களிலே நாம் தப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம். சர்டனிட்டி ஆஃப் ட்ரபிள் நிச்சயமாக அவை நடைபெறும். ஆனால் பரியாசக்காரர் என்ன சொல்லுவாங்க, அவர் வருகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் உண்டான நாட்களிலிருந்து பூர்வ நாட்கள் இது வரைக்கும் எல்லாமே இயற்கையில் எல்லாமே அப்படி தானே இருக்குன்றாங்க. ஆனால் இப்போ இயற்கையினுடைய பாதிப்பு இன்றைக்கு எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு என்ன நடக்கும் என்பதே தெரியல. பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், புரியுங்களா, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், யுத்தங்கள் செய்திகள் இவையெல்லாம் அதிகமாக வருகிறது. சமுதாய சீர்கடையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு எச்சரிப்பான சம்பவங்கள். 4 knowledge of God and 4 warning. தேவனுடைய அந்த எச்சரிப்பும் அது மாத்திரமில்லை, தேவனுடைய முன்னறிவின் நிலமாய் கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு இந்த காரியத்திலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். சர்டனிட்டி ஆஃப் ட்ரபிள்ஸ். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது கான்சிக்வன்சஸ் ஆஃப் கம்ப்ரெஷன். இப்படிப்பட்ட நிலைமைகள் சமுதாய சீர்கேடு உண்டாகிற நாட்களிலே என்னன்னாக்கா ஆண்டவருடைய கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆண்டோடைய கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிற அப்படின்னாலே ஆண்டோடைய பலம் அவர்களுக்கு இருக்காது. ஆண்டோடைய பலம் அவர்களுக்கு இல்லாததுனால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னாக்கா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நான் சும்மா சோதனை செஞ்சுட்டே இருந்தால் கிருபை கிடைக்காது. ஆண்டவர் எவன் மேலே பிரியம் வைக்கிறாரோ, எவனும் ஆண்டவர் விசுவாசத்தை ஆண்டோடைய வரத்தையின் மேலே விசுவாசம் வைத்து போகிறானோ அவன்தான் பிதாவின் அருளை பெற்றுக்கொள்வான். ஒருவன் பிதாவின் அருளை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான் என்று இயேசு யோவான் 6 சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கம்ப்ரெஷன். அப்போ இந்த நெருக்கத்தினுடைய காரியத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாகும். சஞ்சலம் நிறைந்த அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அதனால் உறக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. நெருக்கம் அது மன ரீதியாகவும் சரீர பிரகாரமாகவும் சமுதாய ரீதியாகவும் இந்த நெருக்கங்கள் உண்டாகும் பொழுது விளைவு என்ன உண்டாகும்? அது எப்படி இருக்குமா? அன்ஈக்குவல், இதுவரைக்கும் சம்பவித்திராதமான ஒரு காரியம். அதனால தான் மார்க் 13:19 அதான் சொல்கிறார், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் கடைசி காலம். இது ஆதியா 3:15 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொல்லும்போது, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். அவருடைய குதிங்காலை நசுக்குவாயினாக்கா கடைசி காலத்தில் அது அந்த சரீரமாகிய சபையிலே அந்த கடைசி காலத்தில் இருக்க அந்த கணுக்காலிலே இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பிசாசனமாக நெருக்குவான். அது மாத்திரம் யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லி கூட வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே அன்ஈக்குவல், இதுவரைக்கும் சம்பவிக்காத காரியங்கள் நடக்கும். இது ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன சம்பவிக்கும் என்று அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் அவங்க கேட்கல. சில உதாரணங்களை நான் பார்க்கலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். நிச்சயமாக தம்முடையவர்களே கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார், ஆனால் மறக்கிறது இல்லை. ஆனால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 Kings chapter 6 verse 26 to 29. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை இரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை இரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனைத்தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். இதுதான் நடந்துச்சு அந்த நாட்கள். இதெல்லாம் நடந்தது, இது சம்பவித்த ஒரு காரியம். ஆனால் இனிமேலும் அந்த மாதிரி அதை விட கொடூரமாக நடக்க போகுது. அதனால் எரேமியா புலம்பலிலே சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். லேமெண்டேஷன் சாப்டர் 2 verse 20. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாய் செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பக்கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? இதெல்லாம் பாபிலோனுடைய சிறையிருப்பு போவதற்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவங்கள். அப்போ அந்த நாட்களில் இதை நடந்த சம்பவம் அப்படி என்றால், இப்போ வரப்போகிறது இதுவரைக்கும் நடந்திராத ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் ஏன்னாக்கா ஜனங்கள் செல்ஃப் சென்டர்ட் லைஃபாக தான் வர கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் தேவ அன்பு இல்லாதவர்களாக இருந்து விடுவார்கள். அதனால் தங்களுக்கே பிரியமாக நடக்க வேண்டும், தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், யார் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்ல என்ற நிலைமையிலே தான் போய் விடுவார்கள். இதுதான் அன்பு இல்லாத, அதான் அன்பு தனிந்து போகும்னு சொல்வதற்கு எச்சரிப்புக்கு காரணம். அதனால தான் அன்ஈக்குவல் அன்கண்ட்ரோலபிள், அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. தற்பிரியம் எதுவாக இருந்தாலும், பரப்பிரியமாக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு போய் கொண்டு இருப்பார்கள். அது அவர்களுக்கே தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. என்னன்னாக்கா அது அவர்கள் போகிறது அவர்களுக்கே தெரியாது. எப்பொழுது வழி போகிற இருதயம் என்ற ஜனமே, என் வழிகளை அறியாதவர் என்று கோபத்தில் ஆணையிட்டேன். ஏன்னாக்கா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறது படினாலே தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அவர்களால் நிதானம் தெரிய முடியாது. உதாரணமாக லவோதிக்கேயா சபைக்கு அதான் சொல்கிறார். லவோதிக்கேயா சபையில் 3ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே 15ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 15 onwards. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவானென்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அதனால் கடிந்து கொள்கிற எவ்வளோ அவர் இடம் சிச்சிக்கிறாராம். இன்றைக்கி சிச்சை என்பதனுடைய அர்த்தமே தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் சிக்னஸ், வியாதி, வேதனை இதை வச்சு ஊழியக்காரர் ஜெபிச்சா அதெல்லாம் போயிடணும். சிச்சை எல்லாம் ஜெபிச்சா போகாது. அவள் தங்கள் வாழ்க்கையை மனம் திரும்பி ஆண்டோட இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அதனால தான் பவுல் 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் அப்பரசத்தை குறித்து சொல்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஒரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த சிச்சை எப்போதும் சந்தோஷமாக இருக்க, துக்கமாக தான் காணப்படும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கோ நீதியாகிய சமாதான பலனை தரும். ஏன்னா நான் உபத்திரப்பட்ட நல்லது இப்படி பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் ஏன்னா உபத்திரப்படுவதோ வழி தப்பி போனேன், இப்பொழுதோ வேதத்தை காத்து நடக்கிறேன் என்று பக்தன் சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் அன்கண்ட்ரோலபிள் அந்த கிருபையினால தான் வாசிக்கிறோம். அதனால தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்கிறார்.
அப்போ கிருபை இருந்தால் தான் பாவத்து மேலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். பாவத்தில் விழாதபடிக்கு அவன் தன் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். இதை பக்தியினாலே செய்கிறதில்ல, ஆண்டோடைய பலத்தினாலே. அதனால தான் உன்னதத்திலிருந்து வரும் பலனினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் சொன்னது. அதனால தான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:10-20 வாசிக்க பவுல் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அன்கண்ட்ரோலபிள். அதனால் இந்த கம்ப்ரெஷன், இந்த நெருக்கத்தினுடைய ஒரு விளைவு பாதிப்பு என்ன இருக்குனாக்கா, அவங்களால சமாதானமாக இருக்கவே முடியாது. விரக்தி, வேதனை, தற்கொலை பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்களை கொலை செய்வாங்க. குடும்பத்தில் இருக்க பார்ட்னராக இருந்தாலும் சரி, அது குடும்பத்தில் பிள்ளைகளாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போதை மருந்து போடுவாங்க, போதை வசத்துக்கு போவாங்க. எப்படியாச்சும் சமாதானம் கிடைக்காதான்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கொலை செய்கிற அளவுக்கு போய் விடுவார்கள். அது இன்றைக்கி நடக்கிறதை நான் பார்க்குறோம். இதை விட இன்னும் கொடூரமாக நடக்கப் போகிறது. அதனால் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கம்ப்ரெஷன், இந்த நெருக்கத்தினுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆண்டவர் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சொல்கிற வசனங்கள், கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், ஒரு வழியாக வந்து 7 வழியாக போவாங்கன்னு 14 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இருக்கிறது 68 வசனம். அந்த 68 வசனத்தில் 15லேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சாபமாக சொல்லியிருப்பார். இதை யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அவ்வளவும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் பலித்தது. 53ஆவது வசனத்தை வாசிங்க. அது 28:53. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கர்ப்பக்கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய்ன்னு எச்சரிப்பாக சொன்னார் உபாகமத்தில். அதே மாதிரி தான் நடந்தது. 2 ராஜாக்கள் காலத்தில் பார்க்குறோம். பஞ்சம் உண்டான சமாரியாவில் பஞ்சம் உண்டான காலத்தில் அது நடந்தது. பாபிலோன் அவர்கள் இவர் சிறைப்படுத்தி போவதற்கு முன்னதாக அந்த காரியங்கள் நடந்தது. இதெல்லாம் நடந்த காரியம். ஆனால் இதுக்கும் தாண்டி இந்த கடைசி நாட்களிலே அந்த கொடிய காலங்கள் வரப்போகிறது. அதனால் இவைகளை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கிருபையை நாம் பற்றி கொண்டோமானால் நாம் இவைகளை தப்பித்து கொள்ள முடியும். வேறு யாரும் விடுதலை செய்ய முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 4வது கண்டிஷன் ஆஃப் காட்லினஸ். இந்த நாட்களிலே அவருடைய நிலைமை எப்படி இருக்குமா, அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தெரிவித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 வாசிக்கிறோம். கண்டிஷன் ஆஃப் காட்லினஸ், தேவ பக்திக்குரிய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும், வித்தவுட் ரியாலிட்டி அண்ட் வித்தவுட் பவர். தேவ பலம் இல்லாமல் இருப்பார்கள். உண்மையான தேவ பக்தி அற்றவர்களாக ஜீவிப்பார்கள். இப்போ சமாரிய பெண்ணை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானார் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படி தொழுது கொள்பவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கி பரவசமடைந்து தொழுது கொள்கிறாங்க, உற்சாகமாக தொழுகிறாங்க. ஆனால் அனுபவித்து தொழுகிறது இல்லை. ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த வாரத்தில் என்ன அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார், என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், என்ன ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் அனுபவம் இல்லாமே என்ன பண்ணுறாங்க, மனப்பாடமாக இன்றைக்கு துதிக்கிறது சோத்தரிக்கிறது தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. உற்சாகத்திலோடு கூட செய்துவிட்டால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு போலியான ஒரு தேவ பக்தி இருக்கும்போது கர்த்தர் ஒருபோதும் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இறுதியமாக எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. ஸோ வித்தவுட் ரியாலிட்டி அண்ட் வித்தவுட் பவர். அப்போ ஆண்டவருடைய பலம் எப்படி, மனிதனுடைய கற்பனைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையை பற்றி கொள்வது தான் இருதயம் சிறப்படும். அதான் எபிரேயரில் 13:9 வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய போதனையினால் அழைப்புண்டு தெரியாதுங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறதுனால. கிருபையினால் எப்படி சிறப்படும்? அதில் தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அந்த பலம் அவசியம். கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கிறார். புரியல? நம்முடைய வாழ்க்கை அந்த பலனை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் போவோமானால் அது பக்தியில் கிடைக்காது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். அந்த கிருபையினால் இதுவும் சிறப்படும். ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் தங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போகும் பொழுது, அல்லது சபையினுடைய ஒரு கொள்கையை கடைபிடித்து விட்டால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சபை போதகர்கள் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது அவர்கள் ஒருபோதும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருதயம் பலப்படாது. அவர்கள் இருதயத்தினுடைய நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே அந்த கடைசி நாட்களில் அவருடைய சுயமானது வெளிப்பட்டு விடும். இந்த கடைசி நாட்களிலே அதனாலே வித்தவுட் ரியாலிட்டி அண்ட் வித்தவுட் பவர் தேவன்ராஜா. அதனால தான் கொரிந்து சபையில் எல்லா உபதேசத்தையும் சொல்லிட்டார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 3 verse 1 onwards. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று.
நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பெலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. இந்த ஊழியர்கள் எல்லாம் விசுவாசிகள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவர் பிரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? விசுவாசிகள் தங்களுக்கு பிரியமாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. விசுவாசிகள் அந்த ஊழியக்காரரை பிரியப்படுத்துறது, அந்த ஸ்தாபனத்தை பிரியப்படுத்துகிற மாதிரி தான் வாழ்கிறார் ஒழிய தங்களுக்காக கிரயம் கொடுத்த ஆண்டவரை பிரியமாக வாழ்கிற வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கி வெகு வெகு சொற்பமான மக்களுக்கு தான் இருக்கிறது. அதனால தான் இடுக்கமான வாசலை கண்டடைந்தவர் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விரும்பும் வழி விசாலமாக இருக்குது, அதில் பிரவேசிக்க அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களுக்கு கூடாது என்று சொல்ல காரணம் அதனால தான். அதனால் வித்தவுட் ரியாலிட்டி அண்ட் வித்தவுட் பவர் அந்த உள்ளான மனிதனிலே பலம் இல்லை. 2 Corinthians 4:16 சொல்கிறார், எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஏன்னா நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்குது. நாளுக்கு நாள் ஆண்டவர் பிரியமாக நடந்தால் நாள்தோறும் அந்த கிருபையை நமக்கு தருவார். அந்த கிருபையினாலே இறுதியை சிறப்பட்டு கொண்டு போகும். அவர்கள் பலத்தின் மேலே பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார் என்று 84ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த பலம்தான் நமக்கு அவசியம். அந்த கிருபையினால் பலப்பட வேண்டியது அவசியம். அதுதான் ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துக்கு வரமாட்டான். வரங்கள் செயல்படுகிறத வச்சு இன்றைக்கி தீர்மானிக்கிறாங்க. நாமத்தினால் திருக்கு தரிசனம் உதைத்தாம் அல்லவா, அற்புத அடையாளம் செய்தவர்களா, பிசாசை துரைத்தின. இது அவர் கொடுத்தது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனியை எதிர்பார்க்கிறார். அந்த கனி யாருக்கு வெளிப்படும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் பலம் உள்ளவனாக இருக்கிறானோ அவன்தான் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். அன்பினாலே எல்லா பண்புகளையும் அவனால் வெளிப்படுத்த முடியும். ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த பலம் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையினுடைய கனி அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். எனவே இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் தேவ பக்தின் வேஷத்தை தெரிவித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். நாம் அவ்விதமாக இராமல் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து அவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். கடைசியாக 6-9 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Timothy chapter 3:6-9. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. இவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். இவருடைய மதிகேடு வெளிப்படும் என்று சொன்னபடி இந்த கடைசி நாட்களிலே இந்த நெருக்கங்கள் வருகிற காலத்திலே அவருடைய உண்மையான சுய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை எப்படிப்பட்டது என்பது வெளிப்படும். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கம் காலமாக இருக்கிறது. முன்பு நம்மிடத்தில் துவக்கினால் நீ எப்படி தொடங்கினாக்க அவருடைய உண்மையான கேரக்டர் வெளிப்பட்டுரும். 1 Peter 4:17-18 அப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 4:17 and 18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்போ இந்த அப்பரசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாமே நிதானித்திருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவளை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். விட்டு ஆண்டவருக்கு பிரியமாக அறிக்கையிட்டு விடும்போது கிருபையை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? 1:14 நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நிதானித்து அறிகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி இடம் கொடுக்கறதில்ல. ஏன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிற பொழுது என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம், என் மாம்சத்தை பிசித்து ரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் என்று வாக்குத்தத்தமாக சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கும் அப்பரசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் கிடைக்குன்னு ஆண்டவர் அதே 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 63வது வசனத்தில் ஊனுள்ள மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற சொற்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டோட வார்த்தைகளை சத்தியத்தை அறிந்து கொள்கிறதுல இன்றைக்கு வெளிப்புறமான பக்தியாக இருக்குது. அப்பரசத்தை சாப்பிட்டாக்கா நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகிற சபைகளை இன்றைக்கு பார்க்குறோம், அதிகமாக பார்க்குறோம். இந்த அப்பரசத்தை, இந்த அப்பத்தை தான் எடுத்து, அந்த துணிக்கை எடுத்து திராட்சை தோய்த்து என்ன பண்ணார்? யூதாஸுக்கு கொடுத்தாரு. யூதாஸ் சாத்தான் அவனுக்குள் புகுந்தார்.
அப்போ இயேசுவே கொடுக்கும்போது அவனுக்குள்ளே போகிறது சாத்தானாக்கா இன்றைக்கி பாசர்கள் கொடுக்குற அப்புறசத்தை நிதானித்து அறியாமல் ஆண்டவரோட ஒப்புரவாகாமல் சாப்பிட்டா என்ன நிலைமை உண்டாகும்? யோசித்து பார்க்குறதில்ல. அந்த எச்சரிப்பை இன்றைக்கு அல்லல் தட்டுவுகிறார்கள். பக்தியாக இருக்க தான் விரும்புகிறார்கள் ஒழிய தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்கள் மிக மிக சொற்பம். ஸோ காஷன் டு பிலீவர்ஸ், அந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு என்னன்னாக்கா, அட்ஹியர் டு த ட்ரூத், சத்தியத்துக்கு ஒத்திரு. ரெண்டாவது, அவாய்ட் சச் பீப்புள், அப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகு. இது சத்தியத்துக்கு. அப்போ எது சத்தியம்? விசுவாசம் இருக்குது. யோவான் 8:31-32 சொல்கிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷலாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ ஆண்டவருடைய சீஷன் என்ன பண்ணுவான்? ஆண்டோடைய உபதேசத்தை தான் கேட்பான், ஆண்டோடைய சத்தியத்தை தான் செவி கொடுப்பான், ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிவான். 1 Corinthians 7:23 வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனிதனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லிட்டார். ஆனால் மனிதனுடைய கற்பனைகளுக்கு தான் அவங்க உபதேசங்களாக போதிக்கிறபடினாலே அதற்கு தான் அவர்கள் கீழ்ப்படிந்து போவார்கள். அந்த மாதிரி நிலைமை நமக்கு. அவங்க கிரயம் கொடுக்கல, அவங்க நமக்காக பாடுபடல, இயேசு தான் நமக்காக பாடுபட்டார், கிரயம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். அதான் பேதுரு சொல்கிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால் நாம் என்னை மீட்டு கொண்டு கிரயம் கொடுத்து வாங்கினது ஆண்டவர். இன்றைக்கு எனக்காக பிதானத்தில் பரிந்து பேசுகிறவர் ஆண்டவர். இயேசுவை மரித்தவர், அவரே எழுந்துமிருக்கிறவர், அவரே தேவன் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர் தான். அவர் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும், பாவம் மன்னிப்பு கிடைக்கும், பரிசுத்த மீட்பு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. நீ பக்தியாக இருக்க போகிறாங்களே ஒழிய ஒருபோது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற மக்கள் மிக மிக சொற்பம். அதனாலே எது சத்தியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யோவான் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒவ்வொரு சபைகளும் ஒரு உபதேசத்தை வச்சுக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்து. அதில் தான் அவங்க சுற்றி வருவாங்க ஒழிய அதை தாண்டி போக மாட்டாங்க. இன்னொரு சபையில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச அறிக்கை இருக்கும், அதை சுற்றி தான் அவங்க இருக்கும், அவங்க லைஃபு, அவங்க போதிக்கிறது எல்லாமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க கொள்கையை நிறுத்துவாங்களே ஒழிய என் உபதேசத்திலே, அதான் சொல்ல, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷராக இருப்பீர்கள். அதான் இயேசு சொன்னார், உலக மெத்தேசியில் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதை தான் நம்ம சொல்ல வேண்டுமே ஒழிய அதில் சில காரியங்கள் நமக்கு பிடிச்சிருக்குது, பிடிக்காத காரியங்கள், தெரிந்தது தெரியாத காரியங்கள் இதெல்லாம் சட்டமாக போட்டுக்கிட்டு மனித கற்பனை உபதேசங்களாக போதிக்கிறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7:13-14 வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7:13-14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். நீங்கள் எல்லாரும் எந்த சபையாக இருந்தாலும் உலகத்தில் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்கிறார். ஆனால் பிலிப்பி நிருபத்தில் பவுல் கண்ணீரோடு சொல்கிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேக சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை, அவள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது சொல்கிறார். அதனால் விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அதுதான் பவுல் ரோமர் 12 சொல்கிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை ஆண்டோடைய இரக்கத்தை நம்ம கிடைக்கும்படி இருக்க வேண்டியது அவசியம், ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் எது சத்தியமோ சத்தியத்தின்படி செய்தால் தான் அந்த ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவரே 44 தீர்க்கதரிசி உரைத்தோம், அற்புத அடையாளம் செய்த பிசாசை துரத்தணும் சொன்னாக்கா, அக்கிரம செய்கைக்காரரை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். ஏன்னாக்கா பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இன்றைக்கு அதிகமான மக்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறதில்ல, எது ஆண்டவருக்கு சித்தம் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறதில்லை, அது தெரிந்து கொள்வதும் இல்லை, அதை கடைபிடிக்கிறதும் இல்லை. அதனால் தான் 3 யோவானில் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான் என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்றார் யோவான். நாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. அதனால் அட்ஹியர் டு த ட்ரூத், சத்தியத்துக்கு ஒத்திரு. ரெண்டாவது, அவாய்ட் சச் பீப்புள், அப்படிப்பட்ட மக்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டியது அவசியம். உதாரணம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
அதில் பவுல் என்கிற பக்தன் சொல்லும்பொழுது என்ன பண்ணுகிறார், நீங்கள் பழைய புளித்த புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை பிறமே கழித்து போடுங்கள், நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து நமக்காக பயிரிடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 Corinthians chapter 5 verse 9 onwards. விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம். ஆத்மா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? நோவா நாட்களிலே நோவா நீதியை பிரசங்கித்தார். ஆனால் அந்த நீதிக்கு அவர்கள் தங்கள் மனசு இருதயத்தை திறந்து கொடுக்கல. ஆனால் நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினது போல இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கிருபையை பற்றி கொண்டு நம்முடைய ஆண்டோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். அதனாலே இந்த கொடிய காலங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட சோதனை காலத்திலே தேவன் நம்மை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கண்ணில் மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த எச்சரிப்பின் ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சம்பவிக்க போகிற காரியம் நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். எப்படி சம்பவிக்கும், எங்கே சம்பவிக்கும் என்பதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறபடினால எங்கு இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் நான் வாழும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக எங்களை நீ தப்புவிக்கிறவர், நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தெய்வம், அதற்கு நன்றி. ஜெயம் கொள்கிறோன்னு எவனோ என்று சொல்லி எழுதின வார்த்தையின்படியே கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வரும் என்று சொன்னபடியே உம்மாலே நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரை உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத தீர்த்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்தமான நாமத்தை